வெல்கம் பேக் டு திஸ் another part ஆஃப் தி வீடியோ. இந்த வீடியோவில் டீபக்கிங் அண்ட் லாகிங் இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஓகே இப்போ டீபக்கிங்னா என்னென்னு பார்க்கலாம். டீபக்கிங்னா வந்து ஒன்றும் இல்லை, ஃபைண்டிங் அண்ட் ஃபிக்ஸிங் பக்ஸ். ஓகே, நீங்கள் ஒரு கோட் இருக்குது, உங்கள் கோடில் வந்து ஏதோ ஒரு பக் வந்துருச்சு. அந்த பக் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபைண்ட் பண்ணணும். ஃபைண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டீபக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு கோட் எழுதுறீங்க, 4+4 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 8ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரணும். அந்த இடத்துல 8ன்னு வராமல் 7ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு பக் இருக்குது. ஓகே, நான் சின்னதாக உங்களுக்கு புரியணும், அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போ அந்த இடத்துல 7ன்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த 7 எதுக்காக வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஃபைன் பண்ணணும். உங்கள் ப்ரோக்ராமில் இந்த பக்கு வந்து எதுக்காக எனக்கு 7 வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுவே ஒரு சின்ன ப்ரோக்ராமாக இருந்தால் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஒரு பெரிய லெவல் ஆஃப் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா நீங்கள் லைன் பை லைனாக போட்டு ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கஷ்டம், உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ இந்த டீபக்கிங் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட ப்ரோக்ராமை ட்ரேஸ் பண்ணி பக்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிக்கலாம், ஃபைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீபக்கிங் கூட தான் பார்த்தீங்கன்னா டீபக்கர்னு சொல்லிட்டு டூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ பைத்தானை பொறுத்தவரை பைத்தான் டீபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், பைத்தான் ஃபைலை வந்து டீபக் பண்ணுவோம். ஓகே, அண்ட் இதோட டெஃபினேஷன் நம்ம ஷார்ட்டாக பார்க்கணும்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் அண்ட் ஃபிக்ஸிங் த பக்ஸு அண்ட் இன்ட்ராக்டிவ்னா உங்களுக்கு லைன் பை லைனாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோடில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்க நீங்கள் ட்ரேஸ் பண்ணலாம். அப்புறம் வேரியபிளில் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம், வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது, என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ப்ரோக்ராம் ஃப்ளோவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த விஎஸ் கோடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு பைத்தான் டீபக்கர் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ பைச்சாமில் பார்த்தீங்கன்னா, பைச்சாம் வந்து வேறு ஒரு ஐடிஇ. ஸோ அதை நம்ம ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணால் அதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுலேயுமே இந்த பிடிபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதாவது பிடிபினா பைத்தான் டீபக்கர். அண்டு பிடிபின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடியூலும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த கன்சோல் அப்படின்னா இந்த நீங்கள் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீபக் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நம்ம எப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டிருக்கோம் ஃபைண்ட் அண்ட் ஃபிக்ஸ் பக்ஸு, யூசேஜ் டைம் வந்து டெவலப்மெண்ட்டு, ஸோ இன்ட்ராக்டிவிட்டி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈச் அண்ட் எவரி வேரியபிளை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட ப்ரோக்ராம் ஃப்ளோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோன்னா, இங்கே வந்து இதை டீபக்கிங் என்விரான்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ண முடியும், ப்ரொடெக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ எதுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ ப்ரொடெக்ஷனில் வந்து நம்ம லாகிங் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டீபக்கிங்னா என்னென்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா லாகிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் டீபக்கிங் அண்ட் லாகிங் சொல்லிட்டு. ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பேக்கேஜிங்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா, ஸோ அந்த ஃபேஸை மட்டும் பார்த்துட்டு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதை க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் வந்து இஎன்வி க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட். ஸோ இதை நான் அதில் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். ஸோ இதை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், test.py app.pyன்னு சொல்லிட்டு 2 இது நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு test.pyனா என்னென்னு பார்ப்போம். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம app.py பார்ப்போம், ஈஸியாக புரியும். இந்த டீபக்கிங் லாகிங் எம்டிங்கிறது நம்ம இப்போ பார்த்தது. ஸோ இந்த மாதிரி நான் நோட் பண்ணி வச்சது. ஓகே, இப்போ test.pyல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசிக்கான ஆடு, சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பேசிக்கான ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும், இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல 10, 15 நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஏபி அப்படிங்கிறது 10, 15 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுவே ஒரு பெரிய ப்ரோக்ராம், வேல்யூ வந்து ஏபிஐலேருந்து எங்கேயோ இருந்து வருது அப்படின்னா, அப்போது ட்ரேஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி இமேஜின் பண்ணி ட்ரேஸ் பண்ண முடியாதுல்ல, 10, 15. நான் இப்போ வந்து உங்களுக்கு புரியுதற்காக போட்டிருக்கேன். அப்போ என்ன பண்ணலாம், அந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் வந்து நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் எந்த ஒரு பக் அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு டீபக்கிங் வந்து நான் டீபக் பண்ணி காமிக்கேன். ஸோ இப்படி தான் டீபக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு பக் இருந்துச்சுன்னா எப்படி டீபக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுக்குதேன். ஸோ எப்படி வைக்கணும்னா, இந்த லைன் நம்பருக்கா, ஸோ லைன் நம்பருக்கு அப்புறமா நீங்கள் கர்சரை கொண்டு போனீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும்.
அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரேக் பாயிண்ட் வந்து செட் ஆயிரும். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிட்டு ஸோ அப்படியே வந்து நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரன் அண்ட் டீபக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ரன் அண்ட் டீபக்கை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகுனா இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த மாதிரி வந்துடும் உங்கள் கன்சோலில். ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா test.py அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஃபைலை தான் நம்ம வந்து டீபக் பண்ணியிருக்கோம். ஸோ ரன் அண்ட் டீபக் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் test.py அப்படிங்கிறது இந்த இடத்துல லாஸ்ட்டாக வரும். ஒன்ஸ் உங்களுக்கு டீபக் பண்ணி முடித்தோடனே பிரேக் பாயிண்ட் இங்கே வச்சுருக்கோமா, ஸோ இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சனால ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த இடத்துல A = 10 B = 15 பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதானே இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே A+Bனா நம்ம வேரியபிளில் வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம் இந்த ரிசல்ட் அப்படிங்கக்கூடிய வேரியபிளில். அப்போ A+Bயில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பிரேக் பாயிண்ட் வச்சனால. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வாட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கால் ஸ்டாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வேரியபிள்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இதில் குளோபலில் நம்ம டிஃபால்ட்டாக பில்டிங்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே குளோபலில் தான் இருக்கும். நம்ம நேம் ஸ்பேஸ்லேயே பார்த்துருப்போம் இந்த பில்டிங்ஸை பற்றி. ஓகே, ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து குளோபல் வேரியபிளில் இருக்கும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் பேஸ்டில் உள்ள எல்லாமே வந்து உங்களுக்கு ஸோ இப்போ ஃபங்க்ஷன்னா பாருங்கள் இந்த ஆட், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவைட் எல்லாமே குளோபல் தானே. ஸோ இது எல்லாமே குளோபல் தான், நம்ம குளோபலாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வேரியபிளில் உங்களுக்கு ஆட், டிவைட், மல்டிப்ளை, சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது குளோபல். அண்ட் லோக்கலை பொறுத்தவரை உங்களுக்கு ஏபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தானே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது அது லோக்கல். கரெக்டாக நான் ஆல்ரெடி இதெல்லாம் நேம் ஸ்பேஸ் கான்செப்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போது இதில் A = 10 B = 15 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருச்சு இந்த இடத்துல. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கும். வாட்ச் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், இது நீங்கள் கொடுத்துட்டு இப்போ சப்போஸ் இதில் நம்ம 2 வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருப்போம், எனக்கு நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது என்ன வேரியபிள் எதுக்கு அசைன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 10 சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல பின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பியில் என்ன வேரியபிள் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடும். 15 இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது ஜஸ்ட்டு நம்ம 2 வேரியபிள் தானே, அதனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த வாட்ச் அப்படிங்கக்கூடிய இந்த ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கால் ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய ஒரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இந்த ஸ்டாக்கில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு பெரும்பாலும் தேவைப்படாது. இது சும்மா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நமக்கு பெரும்பாலும் தேவைப்படாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் இங்கே பிரேக் பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்கோமா, இங்கே பிரேக் பாயிண்ட் கொடுக்க இந்த இடத்துல எனக்கு பிரேக் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ பிரேக் பாயிண்ட்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா test.pyயில் நம்ம ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுத்துருக்கோமா, test.pyயில் நம்ம லைன் நம்பர் 2ல் வந்து ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எனக்கு கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ நான் 10ல் அங்கே கொடுக்கேன், எனக்கு இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் கிரியேட் ஆயிடும். ஸோ தேவையில்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் அதை மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டெப் ஓவர், ஸ்டெப் இன்டூ, ஸ்டெப் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸ்டெப் இன்டூனா நமக்கு அடுத்து என்ன லைன் இருக்கோ ஸோ அதை வந்து டீபக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டெப் இன்டூ கொடுக்கேன், ரிட்டன் ரிசல்ட்டுக்கு போதா, இப்போ இங்கே ரிசல்ட்டில் வந்து 25 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ இங்கே வேரியபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட்டுங்கிறது ஆட் ஆயிடுச்சா லோக்கலில். ஸோ இந்த மாதிரி நீ ஸ்டெப் இன்ட்டு கொடுக்கும்போது அடுத்தடுத்த லைன் ஸோ நான் ரிசல்ட்டுக்கு அப்புறமா மறுபடியும் நான் ஸ்டெப் இன்ட்டு கொடுப்பேன். ஸோ எனக்கு ஆடுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த லைனில் தானே எனக்கு ஆரம்பித்து எனக்கு உள்ளே வந்திருக்கும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சோடனே எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கனால என்ன ஆகும், இதே ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும். ரைட்டா. ஸோ ரிட்டர்ன் பண்ணனால எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ நான் அடுத்த ஸ்டெப் இன்ட்டு கொடுக்கும்போது எனக்கு சப்ட்ராக்ஷன் போயிடுச்சு, அந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ. இப்போ பாருங்கள் சப்ட்ராக்ஷனுக்குள்ளே போகும், அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுக்குள்ளே போகும், அப்புறம் ரிட்டர்ன் பண்ணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் போகும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஒரு லைனுமா போய் ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டெப் இன்டூ அப்படிங்கிறது வந்து எனக்கு ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்படி எல்லாமே பண்ணி முடித்தோடனே எனக்கு டீபக்கர் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு
இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ நான் இப்போ அகெயின் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ ரன் ஆனதுக்கப்புறம் ஸ்டெப் இன்டூவை பற்றி பார்த்துச்சு. ஸ்டெப் ஓவரை பொறுத்தவரை நீங்கள் இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து போகும். ஸோ சப்ராக்ட் போயிடுச்சு, மல்டிப்ளிகேஷன் போயிடுச்சு, டிவைட் போயிடுச்சு. ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே போகாது. உங்களுக்கு இந்த ஆடுக்குள்ளே நான் இந்த இதில் வந்து நான் கொடுத்துருந்தேன் பிரேக் பாயிண்ட். அதனால எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிட்டு ரிட்டன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு வெளியே போயிடுச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே அடுத்தடுத்து போகாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் எனக்கு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஓவர். ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அவுட். ஸ்டெப் அவுட்டை பொறுத்தவரை நம்ம இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கோமா? ஸோ இப்போ நான் அதை கொடுக்குறேன். எனக்கு வந்து எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ ஸ்டெப் அவுட் பண்ணி போயிடும். ஸோ நான் திருப்பி கொடுக்குறேன், எனக்கு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா எனக்கு எங்கேருந்து வந்துச்சு, எனக்கு ஆடுக்கு முன்னாடி வந்து எங்கேருந்து வரல. ஸோ நம்ம அதான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ. ஸோ கண்டினியூ கொடுக்கும்போது ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்டை முடித்து எனக்கு அடுத்த பிரேக் பாயிண்ட் போயிடும். ஸோ நம்ம வேறு எதுவும் பிரேக் பாயிண்ட் கொடுக்கல, ஸோ அதனால் எனக்கு ஸ்டாப் ஆயிரும். நான் இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் கொடுக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம், 2 பிரேக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நான் கண்டினியூ கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, இந்த பிரேக் பாயிண்ட்லேருந்து இந்த பிரேக் பாயிண்ட் போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட வேரியபிள் வந்து எந்தெந்த இடத்துக்குனா போயிட்டு வருது. ஸோ இந்த இடத்துலனா உங்கள் பக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பக்கை வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3ன்னு சொல்லி கொடுக்கேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துல A+B, A வந்து பார்த்தீங்கன்னா 10, B வந்து பார்த்தீங்கன்னா 15. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் 3ன்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் சப்ட்ராக்ஷனில் ஆட் பண்ணிட்டேனோ. ஓகே, நான் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஏஐ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ சப்ட்ராக்ஷனில் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களான்ட்டு. ஸோ வேணாம் நமக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல +3 ஆட் பண்ணியிருக்கோம் ப்ரிண்டுக்குள்ளே. ஸோ இந்த ஆடை மட்டும் நான் போட்டுக்கணும். ஸோ ரன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். பைத்தான்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேமை கொடுத்துக்கோங்க, test.py. ஸோ ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 28ன்னு சொல்லிட்டு வருது. எனக்கு ஆட் பண்ணும்போது 10, 15, 25 தான் வரணும். அப்போ 28 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல பக் இருக்குது. ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் எங்கே இந்த பக் வந்திருக்கு, ஆடில் தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சுக்கலாம். பிரேக் பாயிண்ட் வச்சுட்டு இந்த இடத்துல இப்போ ரன் அண்ட் டீபக் அப்படிங்கிற கொடுக்கலாம். ஸோ எனக்கு ரன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டெப் இன்டூ போகணும். அப்போ தான் எனக்கு அந்த பர்டிகுலர் இதில் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். இப்போ ஸ்டெப் இன்டூவை பொறுத்தவரை நம்ம இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. ஸோ எனக்கு A வந்து 10, B வந்து 15 தான் இருக்குது. ஸோ அகெயின் வந்து நான் ஸ்டெப் இன்டூ கொடுக்கேன். எனக்கு ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. ஸோ ஏதோ தப்பு நடந்திருக்குல்ல இந்த இடத்துல. இப்போ ரிசல்ட்டில் தான் எனக்கு பிரச்சனை. அப்போது ரிசல்ட்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன், 28 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதை நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதை நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, எடுத்து விட்டு எனக்கு இங்கே ஒரே ஒரு பிரேக் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ ரன் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஸ்டெப் இன்டூ போடுறேன். ஸ்டெப் இன்டூ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட்டாக வந்துருச்சு. ஓகே, ரிசல்ட்டில் 10, 15 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு கரெக்டாக தான் பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 10, 15ங்கிறது எனக்கு கரெக்டாக தான் உள்ள பாஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு நம்ம ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் ஸ்டெப் இன்டூ கொடுக்கேன். எனக்கு ரிசல்ட் வந்து 28 வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஏதோ எனக்கு ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குல்ல. ஸோ அப்போ நான் வந்து ரிசல்ட்டில் போயிட்டு பார்க்கும்போது எனக்கு ரிசல்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்புறம் ரிசல்ட் வேரியபிள் இங்கே இருக்குது எனக்கு. இப்போ இதில் தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம A+B+3ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த 3 ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஒரு பக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பக்கு வந்து க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்காது. பக்கை பொறுத்தவரை கொஞ்சம் அட்வான்ஸாக தான் இருக்கும். கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஸோ உங்களுக்கு புரியணும் அந்த கான்செப்டுக்காக நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன்.
இப்போ 3 எடுத்துடலாம். ஸோ 3 எடுத்துட்டு இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லைனா அகெயின் ரீரன் கொடுத்து கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து ஸோ பைத்தான் டெஸ்ட் டாட் பிஒய் அப்படின்னு நான் கொடுக்கும்போது எனக்கு 25 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கை வந்து நம்ம என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். அடுத்ததாக வேற ஒரு ஃபைலில் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம டீபக் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிவைட் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் வந்து எடுத்துருக்கேன், பிரிண்ட் எடுத்துருக்கேன். இப்போ இந்த டிவைட் என்ன பண்ணுறேன், அப்படி காப்பி பண்ணுறேன். ஸோ இல்லைனா கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல புதுசாக ஒரு ஃபைலு, ஸோ டெஸ்ட்டு 2.py அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போது டிவைடை வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எப்படி இம்போர்ட் பண்ணலாம், ஃப்ரம் ஸோ அங்கே டெஸ்ட் 2.py கொடுத்துருக்கோமா, ஸோ ஃப்ரம் டெஸ்ட் 2 இம்போர்ட், ஸோ இம்போர்ட் டிவைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு சேவ் பண்ணிவிட்டு இந்த பிரேக் பாயிண்ட் எடுத்து விட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டிவைடு வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டிவைட் அப்படிங்கக்கூடிய ஃபங்க்ஷன் இந்த ஃபைலில் இல்லை, வேறு ஒரு ஃபைலில் இருக்குது, அதாவது டெஸ்ட் 2.pyயில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம பிரேக் பாயிண்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, பிரேக் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஸோ ரன் அண்ட் டீபக் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு test.py தான் ரன் ஆகுது, test 2.py வந்து எனக்கு ரன் ஆகலை. ஸோ இதுதான் டீபக் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஸ்டெப் இன்ட்டு கொடுக்கும்போது பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைலுக்குள்ளே போயிடும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் டீபக்கர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஸோ நம்மளுக்கு செக் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க எனக்கு வந்து 20, ஸோ பி வந்து 0. அப்போ வந்து நான் ஸ்டெப் இன்ட்டு கொடுக்கேன், எனக்கு வந்து 0 டிவிஷன் எரர் வந்து கேட்ச் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரிட்டனில் நன்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்ணிவிட்டேன். எனக்கு அகெயின் வந்து டிவைடில் எனக்கு ரிட்டன் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு முடிஞ்சுது. ஸோ டீபக்கர் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் ஃபைலில் இருக்கும்போதோ உங்கள் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, டீபக்கரே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டீபக்கிங். ஸோ பேசிக்கான டீபக்கிங் அப்படிங்கிறது இதுதான். சரி, இப்போ வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் லெவலில் பார்க்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் 2 மெத்தட் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம பிரேக் பாயிண்ட்டை வந்து நம்ம கிளிக் கொடுக்குறோம்ல, இந்த இடத்துல இப்படி கொடுக்குறோம்ல, ஸோ இப்படி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நம்மளுக்கு பைத்தானில் பிரேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் பாயிண்ட் இப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் பாயிண்ட் க்ரியேட் ஆகிடும். நான் சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு ரன் அண்ட் டீபக் கொடுக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்துருச்சா. ஸோ இப்போ நான் வந்து ஸ்டெப் இன்ட்டு கொடுக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட்டுக்குள்ளே போய் ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பிரேக் பாயிண்ட்டை இங்கே கொடுக்குறேன். ஸோ மல்டிப்ளைக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போது ரன் அண்ட் டீபக் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டிவைடில் பிரேக் பாயிண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரேக் பாயிண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனே நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் டேரெக்டாகவே பைத்தானில் கால் பண்ணிக்கலாம், எந்த ஒரு மாடியூலையும் இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பாயிண்ட் வைக்கிறோம், இந்த பாயிண்ட் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த பிரேக் பாயிண்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம பிரேக் பாயிண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே, ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட டீபக்கர், அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் py debugger pdp. ஓகே, ஸோ pdpயில் pdp.setRaise இந்த மாதிரி நீங்கள் இப்படி கொடுத்தும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை வந்து இப்போ நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே இதை கொடுத்துட்டு நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து டீபக்கரை வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல எனக்கு இது கொடுக்குற மூலயமா நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் பிடிபி வந்து இந்த டெர்மினலில் நீங்கள் வந்து டீபக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல பாருங்கள் பிடிபி வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டிவைட் 20,0 அப்படிங்கிற இந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கு.
அந்த இதுக்கு தான் நம்ம பிரேக் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல பிடிபி வந்து ஆப்ஷன் கேட்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம்ல. ஸோ இதே மாதிரி தான் ஸ்டெப் இன்டூ ஸ்டெப் அவுட்டு. ஸோ இதில் கொடுக்க மாட்டோம். இதில் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ கமாண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த லைன் போகணுன்னா என்னன்னு கொடுத்துக்கணும். ஸோ என்னன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லைனுக்கு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு வந்து எனக்கு டீபக்கர் வந்து போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிட்டன் சொல்லி இந்த மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, நன். ஸோ அப்புறம் என்ன கொடுக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா குளோபல் போதா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எரர் வருது. ஸோ அந்த நம்ம டிவைட் 0 டிவிஷன் எரர் கொடுத்தோம்ல. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி அர்த்தமெட்டிக் எரர் அப்படிங்கிறது நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டெர்மினலில் வந்து நம்ம டீபக்கிங் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த பைத்தான் டீபக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து எண் கொடுத்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த பிடிபி. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிபி பற்றி பார்த்தாச்சு, பிரேக் பாயிண்ட் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதை பற்றியும் பார்த்தாச்சு. ஸோ நார்மலாக நம்ம எப்படி டீபக் பண்ணுவோமோ அந்த டீபக்கரையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது அட்வான்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அட்வான்ஸாக பார்க்குறது. ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்க்க போகிறத ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து app.py போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரீம்பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரீம்பீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா GUI அப்ளிகேஷன் நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பைத்தானில் வந்து யூஸ் பண்ணி HTML CSS எதுவுமே இல்லாமல் ஒரு வெப் GUI வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரீம்பீட் யூஸ் பண்ணி. ஓகே, இந்த ஸ்ட்ரீம்பீட்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ எப்படி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குதுண்ணா. ஸோ இதை பார்த்துட்டு ஒன்றும் பெரிய லெவல்லாம் ஒன்றுமே கிடையாதுண்ணா. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு டூ லிஸ்ட்டு மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஒரு அப்ளிகேஷன். எதில், ஸ்ட்ரீம்பீட் யூஸ் பண்ணி. இப்போது இந்த ஸ்ட்ரீம்பீட்டை யூஸ் பண்ணி நான் வந்து டீபக் பண்ணணும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணி நம்ம பார்த்துருவோம். ஸோ இதோட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குன்னா ஒன்றுமே கிடையாது. இது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த செஷன் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு நம்மளோட மெமரி. ஸோ அந்த மெமரியில் டாஸ்க் அப்படிங்கக்கூடிய எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி, இல்லைனா நம்மளுக்கு வந்து என்னது புதுசாக ஒரு டாஸ்கில் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதோட டைட்டில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்புட்டு. ஸோ இன்புட் ஃபீல்டில் என்டர் எ நியூ டாஸ்க் அப்படிங்கிற கொடுத்துருக்கோம். அப்புறம் பட்டன் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் புது டாஸ்க் வர நம்மளுக்கு ஆட் பண்ணும், அப்பெண்ட் பண்ணும். அப்புறம் சக்ஸஸ் மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ண டாஸ்க் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். ஸோ இது எல்லாமே ஈஸியான ஒரு இதுதான். ஸோ இதை பற்றி டீட்டெயிலும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ டூடோ லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அண்ட் இந்த இடத்துல ஹெட்டர் போட்டிருக்கோம் யுவர் டாஸ்க்கு. ஸோ அப்புறம் லூப்பில் போட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்தந்த டூடோ லிஸ்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதை ரன் பண்ணுவோம். எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஸ்ட்ரீம்பீட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், pip install ஸ்ட்ரீம்பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கமாண்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த கமாண்டை போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோடை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ரன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி இது இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ENVயில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஸோ அது உங்களோட இஷ்டம், நீங்கள் எப்படினாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து நம்ம ரன் பண்ணுறேன். ஸ்ட்ரீம்பீட்டில் நம்ம கொடுத்துட்டு app.py. ஸோ ரன்னு கொடுக்கணும். ஸ்ட்ரீம்பீட் ரன் app.py. ஸோ நம்ம நார்மலாக பைத்தானில் கொடுத்த மாதிரி பைத்தான் app.py நம்ம கொடுத்து ரன் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து GUI, நம்ம க்ரோம்லேயோ இல்லை நம்ம வெப் ப்ரௌசர்லேயோ வந்து ரன் ஆகக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. நம்ம என்ட்ரு கொடுக்கேன். ஸோ என்ட்ரு கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன ப்ரௌசர் நம்மளுக்கு கேட்குது, நம்ம க்ரோம் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்பீட்டை நம்ம பேசிக்காக பண்ண இந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இதில் நான் வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஆட் டாஸ்க்குன்னு கொடுத்தா எனக்கு யுவர் டாஸ்கில் ஆட் ஆயிரும். ஓகே,
ஸோ திருப்பி வந்து ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட் டாஸ்க்குன்னு கொடுத்தா எனக்கு டாஸ்கில் ஆட் ஆயிரும். ஸோ நமக்கு வேணான்னா என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணால் நோ டாஸ்க் எட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக ஒரு நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி ஒரு டூ டூ லிஸ்ட் மாதிரி. ஓகே, இப்போ இதை எப்படி நீங்கள் டீபக் பண்ண முடியும்னு பார்ப்போம். ஓகே, ஸோ விஎஸ் கோட் வந்துடலாம். விஎஸ் கோடில் வந்து இப்போ நம்ம வந்து பைத்தானை டீபக் பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம், டீபக்கரை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்ட்ரீம் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி டீபக் பண்ணலாம் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ ரன் அண்ட் டீபக் அப்படிங்கிற நான் கொடுக்கேன். ஸோ எனக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பைத்தான் டீபக்கரை நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகிட்டு எனக்கு இப்போ டீபக்கர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டீபக்கர் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் பாயிண்ட் எதுவுமே செட் பண்ணலை. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா டீபக்கர் வந்து ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்து டைரெக்டாக ரன் ஆகிட்டு ஆஃப் ஆயிடுது. ஸோ ஓகே, இப்போ நான் பிரேக் பாயிண்ட் செட் பண்ணிட்டு ரன் அண்ட் டீபக் அப்படிங்கிற நான் கொடுக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல டீபக்கர் இருக்குது. ஓகே, பிரேக் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்டெப் இன்ட்டு கொடுக்கேன் பாருங்கள். ஸோ அடுத்து எனக்கு நியூ டாஸ்க்கு போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டி டாட் பட்டன் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்டி டாட் சப்ஹெட்டர் போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ டாஸ்க்குள்ளேயும் போகலை, எஸ்டி டாட் எரருக்குள்ளேயும் போகலை. ஏன்னா இந்த இடத்துல யூசர் பட்டன் அமுக்குனா தான் என்ன ஆகும், இதுக்குள்ளே போகும். ஆனால் நம்ம நார்மலாக இப்படி ரன் பண்ணும்போது ஸோ நம்மளால் அதனால் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஏன் ட்ரேஸ் பண்ண முடியாது, யூசர் அந்த பட்டனை அமுக்குனா தானே நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும். அப்படிங்கும்போது இது வந்து ஜியூஐ ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ யூஐ ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி டீபக்கிங் பண்ணுறது. இப்போ யூசர் வந்து அந்த பட்டனை அமுக்கவே இல்லை அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிடலாம் டீபக்கிங்கில். ஆனால் நம்ம அப்ளிகேஷனில் அது யூசரை பொறுத்து, யூசர் வந்து பட்டனை அமுக்கலாம். ஸோ அந்த நம்ம டூ டூ லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு டாஸ்க் வந்து ஆட் பண்ணி வைக்கிறதுக்காக தான். அப்போ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், யூசர் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணி தான் ஆவாங்க. இப்போ க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கோடு வைஸாக பார்க்கும்போது நம்மளுக்கு இதுக்குள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா அதான லாஜிக்கு. ஸோ நம்ம கோடு வைஸாக இருக்கும்போது நியூ டாஸ்க் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன போட்டு வச்சுருப்போம், நியூ டாஸ்க் இருந்தால் தான் உள்ளே போகணும் அப்படின்னு நம்ம போட்டு வச்சுருப்போம். நியூ டாஸ்க்கை பொறுத்தவரை நம்ம நியூ டாஸ்கில் எதுவுமே இருக்காது. ஏன்னா கோடிங் லாஜிக்கை பொறுத்தவரை அதுதான். ஸோ அப்படி தானே நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கோம், எதுவுமே இருக்காது, எம்டியாக இருக்கும். ஸோ எம்டியாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு இந்த இடத்துக்கு போயிடும், இது உள்ளே போகாது. ஸோ அந்த மாதிரி லாஜிக் பார்க்கும்போது ஸோ அது கரெக்டாக தான் பைத்தான் டீபக்கர் வந்து ரன் ஆகுது. நம்ம அதை வந்து தப்பு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஜியூஐ பேஸில் காம்பனன்ட்ஸ் கனெக்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு இது நடக்குது. இந்த இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கஸ்டமாக டீபக்கர் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரீம் லிட்டுக்குன்னு சொல்லிட்டு தனி டீபக்கர் அப்படிங்கிறது இருக்கும். ஃபாஸ்ட் ஏபிஐ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ளாஸ்க் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்குன்ட்டு தனி டீபக்கர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீபக்கர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம க்ரியேட் பண்ணுவோன்னா நம்ம ஜஸ்ட் அதை வந்து கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிரும். ஓகே, ஸோ அப்போது இந்த டீபக்கர் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகாது, ஸோ எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அதனால இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா வார்னிங்கில், ஸோ நீங்கள் வந்து பேர் மோடில் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ நம்மளோட ஜியூஐ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஜியூஐ. ஸோ நமக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டீபக்கிங்கில் ரன் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் காப்பி பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் லிட்டை கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைல், லான்ச் ஃபைல். ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். இதை கான்ஃபிகரேஷன் பண்ணுற மூலயமா நம்மளுக்கு ஸ்ட்ரீம் லிட்டுக்கு தேவையான டீபக்கர் வந்து ரெடி ஆகிடும். ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நேமு. ஸோ இது வந்து நீங்கள் ChatGPT கிட்ட கேட்டாலே கொடுக்கும், இல்லைன்னா நான் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிய ஸோ இந்த மாதிரி இருக்குமா, ஸோ இப்படி இருக்குமா. ஸோ இப்போ நான் அந்த app.py வந்து நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரன் அண்ட் டீபக்கில் போயிட்டு ஸோ ரன் அண்ட் டீபக் வந்து நான் நார்மலாக கொடுக்காம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட்டிய launch.json ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. ஸோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு பைத்தான் டீபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக அதே கேட்குது. ஸோ பைத்தான் டீபக்கர்னு நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாங்கோ, ஃபாஸ்ட் ஏபிஐ, ஃப்ளாஸ்க்கு, பிரமிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஏபிஐனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கான்ஃபிகரேஷன் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க வேணாம். டிஃபால்ட்டே விஎஸ் கோட்லே இருக்குது. ஓகே, ஸோ விஎஸ் கோட்லே நீங்கள் வந்து டேரெக்டாக கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பிட்டு, அப்புறம் கிரேடியோ, ஸோ இந்த மாதிரி சில அப்ளிகேஷன் நீங்களாம் எக்ஸ்டர்னலாக கான்ஃபிகரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரீம் பிட் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம இப்போ எக்ஸ்டர்னலாக கான்ஃபிகரேஷன் கொடுக்குறோம். மற்றபடி இந்த ஃபாஸ்ட் ஏபிஐ, ஃப்ளாஸ்க்கு, பிரமிட்னா இன்டர்னலாக இருக்கும். இப்போ நான் சப்போஸ் நான் ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே ஃபாஸ்ட் ஏபிஐயில் அந்த மெயின் டாட் பிஓஐ தானே இருக்கும். அந்த ஃபைலோட இதை நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு லேஞ்ச் டாட் ஜேசான் வந்துடும். ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா வந்துருச்சா? இப்போது இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நன்னுன்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த இடத்துல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் டீபக்கர் ஃபாஸ்ட் ஏபின்னு சொல்லிட்டு வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ நமக்கு தேவையில்லை டோன் சேவ் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது கொடுத்துட்டு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இதுக்கு போயிட்டா செட்டிங்ஸ் இந்த கியர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு போயிடும். இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரரில் உங்களுக்கு விஎஸ் கோடு இந்த மாதிரி புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபோல்டரை நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, டெலிட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தேவையில்லைல்ல, அதனால் இப்போ ஃபாஸ்ட் ஏபிஐ வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ரன் அண்ட் டீபக் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ கிரியேட் ஏ லான்ச் டாட் ஜேசான் ஃபைல் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு பைத்தான் டீபக்கர் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜாங்கோ, ஃபாஸ்ட் ஏபிஐனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது உள்ளவே டேரெக்டாக வச்சுக்கலாம் டீபக்கர். ஓகேவா? இப்போ நமக்கு ஸ்ட்ரீம் பிட் தான் தேவை. இப்போ நான் பைத்தான் ஃபைலே நான் கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு எனக்கு லேஞ்ச் டாட் ஜேசான் அப்படின்னு வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காமனான பைத்தானோட டீபக்கர் தான் அதில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இங்கே நோட் பேடில் பேஸ்ட் பண்ணோம்ல, காப்பி பண்ணோம்ல, அதை வந்து ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ரன் அண்ட் டீபக் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரீம் பிட்டோட டீபக் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ டீபக் வந்துச்சா, எனக்கு ஸ்ட்ரீம் பிட்டோட டீபக் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஃபைலுக்கு போயிட்டு இப்போ எனக்கு திருப்பி இந்த டாட் விஎஸ் கோடு வந்து லேஞ்ச் டாட் ஜேசான் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரீம் பிட்டோட டீபக் வந்துருக்கு. ஸோ நீங்கள் இந்த மல்டிபிளாக பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா லிஸ்ட்டு தானே, லிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கம்மா போட்டு விட்டு ஸோ அப்புறம் மல்டிப்ளாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கான்ஃபிகரேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தென் இப்போ வந்து நம்ம ஆப் டாட் பிஓக்கு போயிட்டு இந்த பிரேக் பாயிண்ட் இருக்கா, ஸோ இது இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ணுவோம். இது கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரீம் வித் டீபக்கில் இருக்குது. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ரன் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ நமக்கு குரோமா என்ன ப்ரௌசர்னு சொல்லி கேட்கு, நம்ம குரோம்னு கொடுத்துருவோம். ஸோ நமக்கு குரோமில் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம ரன் பண்ணும்போது என்னாச்சு, நம்மளுக்கு டேரெக்டாக அவுட்புட் எல்லாமே வந்துச்சு. அந்த ஃபீல்டு எல்லாமே வந்துருச்சு. நம்ம டேரெக்டாக நம்ம ஆக்சஸ் பண்ணி புது லிஸ்ட்டு அப்படிங்க நம்ம ஆட் பண்ணோம். இப்போ வந்து பாருங்கள் எனக்கு ரன் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, வரமாட்டுக்கு. ஏன் வரமாட்டுக்கு, இந்த இடத்துல நம்ம பிரேக் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கோம். அதனால தான் எனக்கு இந்த இடத்துல ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்தது எனக்கு காட்ட மாட்டுக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்டெப் இன்ட்டு கொடுப்போம். ப்ளீஸ் ரீப்ளேஸ் எஸ்டி டாட், ஏதோ ஒரு எரர் வந்திருக்கு நம்மளுக்கு. சரி, அகெயின் நம்ம கொடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் டு டூ லிஸ்ட் வந்துருச்சா. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்லேருந்து ஸோ இது ரிலீஸ் ஆகி இங்கே போனதுக்கப்புறமா எனக்கு சிம்பிள் டு டூ லிஸ்ட் அப்படிங்க எனக்கு வந்துருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் இன்ட்டு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணோம், இப்போ எப்படி பண்ணுறோம் டீபக்கிங் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டெப் இன்ட்டு கொடுத்துட்டு ஸோ எந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் ஹலோன்னு கொடுத்துட்டு ஆட் பண்ணுறேன், எனக்கு ஆட் ஆகாது. ஏன் ஆட் ஆகாது, ஸோ இந்த இடத்துல டீபக்கிங் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு டைம் நம்ம கொடுக்க தான். இப்போ பாருங்கள், நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கேன்.
இங்கே நான் நெக்ஸ்ட்டு கொடுக்கேன், அப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்கேன், நெக்ஸ்ட்டு கொடுக்கேன், நெக்ஸ்ட்டு கொடுக்கேன். ஸோ செக் பண்ணி பார்க்க ஒரு டைமும் டீபக்கரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு லோட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் ஹலோ அப்படிங்கிறது இதாகுது. ஸோ ஸோ இதுக்கப்புறமா தான் ஃபைனலாக டாஸ்க் ஆடட் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆனால் இந்த கீழே எனக்கு ரன் ஆகலை. ஸோ அதை நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் எனக்கு ரன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வார்னிங் மாதிரி சில டைமில் அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ நான் ரிமூவ் பண்ணால் கூட உடனே எனக்கு ரிமூவ் ஆகாது. ஏன்னா பிரேக் பாயிண்ட் இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் இன்ட்டு கொடுத்தா நம்ம எத்தனை வாட்டி நமக்கு அந்த டாஸ்க் நடந்து முடியுதோ ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரியல் டைமாக நம்ம ஸ்ட்ரீம் பீட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டீபக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்தந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஃப்ரேம் ஒர்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவ் வே. ஏன் அப்படின்னா இப்போ நான் விஎஸ் கோட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, விஎஸ் கோடை யூஸ் பண்ணிவிட்டு நான் வேறு ஏதோ ஒரு ஐடியை போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை வந்து ஜஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு போய் போட்டால் போதும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டீபக்கிங் பண்ணி நமக்கு வந்து பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை பொறுத்தவரை இந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஆப்போட நேம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ app.py சொல்லி தான் நான் அதில் வச்சுருக்கேன். அதனால் நான் அந்த இடத்துல app.pyன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லைனா உங்களுக்கு எரர் வந்து வரும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா டீபக்கிங். ஸோ உங்கள் யூஸ் கேசஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டீபக்கிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்து வந்து அட்வான்ஸாக எப்படி டீபக்கிங் பண்ணணும் அந்தந்த ஃப்ரேம் ஒர்க்கை பொறுத்து அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லாகிங். ஸோ லாகிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ டீபக்கிங் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாகிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஃபார் லேட்டர் அனாலிசிஸ். நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்குன்னா ஸோ நம்ம ப்ரோக்ராம் எப்படின்னா ரன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் மாதிரி பண்ணி வச்சுப்போம். ஸோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக அதை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஸோ அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணுவோம், அனாலிசிஸ் பண்ணுவோம். இட் இஸ் பேசிவ், மீனிங் த ப்ரோக்ராம் கண்டினியூஸ் ரன்னிங் வைல் லாக்ஸ் கேப்சர் எரர்ஸ், வார்னிங்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ சம் ஆஃப் த வார்னிங்ஸு எரர்ஸ் வரலாம். ஸோ அந்தந்த பர்டிகுலர் ஸ்னாப்ஷாட்னா அந்த ஈவெண்ட்ஸு ஸோ எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், இந்த லாகிங்கை யூஸ் பண்ணி நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ கேப்சர் பண்ணி நம்ம லாகிங் மாடியூலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லாகிங் மாடியூலை பொறுத்தவரை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சப்ராக்ஷன், ஆடு, டிவிஷன் எல்லாமே பார்த்தோம்னா இது ஒரு மாடியூல். ஸோ இது மாடியூல் லாகிங் மாடியூல். ஸோ இதுவே வேறு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை பேஸ் பண்ணியிருந்தால் அது ஒரு லாகிங் மாடியூல். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அந்தந்த லாகிங் மாடியூலை பேஸ் பண்ணி நம்ம லாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணி அதாவது கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ண வச்சுக்கலாம். ஸோ அதை எடுத்து நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணிக்கலாம், லேட்டராக அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் எப்படி ரன் ஆகிருக்கு அப்படிங்கிற நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் இதோட பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் இன்ஃபோ. ஸோ எப்படி வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஆகுது அதோட இன்ஃபோ எல்லாமே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சைடும் ப்ரொடக்ஷன் சைடும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டீபக்கிங் பார்த்துருந்தோம். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டீபக்கிங் வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இந்த லோக்கலில் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து என்ன பண்ணலாம், நம்ம லோக்கல்லையும் பண்ணலாம், ஸோ ப்ரொடக்ஷன்லேயும் நம்ம டெவலப்மெண்ட் ஃபேஸ்லேயும் பண்ணலாம், ப்ரொடக்ஷன் ஃபேஸ்லேயும் பண்ணலாம். ஸோ அதான் மீனிங்கு. ஸோ பேசிவ் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது இன்ட்ராக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே இதில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் ட்ராக் இஷ்யூஸ் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் கீப் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஸோ அந்த ப்ரொடக்ஷனில் எதுவும் நம்மளுக்கு பக்ஸ் எதுவும் வருது, ஸோ அந்த மாதிரி எதுவும் இந்த வருதுன்னா நம்ம அது வந்து கண்டினியூவாக என்ன பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அண்ட் கீப் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட், நம்மளோட லாக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபர்தர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீபக்கிங் மாதிரி கிடையாது. ஸோ டஸ் நாட் ஃபிக்ஸ் பக்ஸ். ஸோ பக்கை வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது, ஜஸ்ட் ஃபார் ரெக்கார்டிங் தி பர்பஸ்க்காக மட்டும்தான். எக்ஸசிவ் லாகிங் கேன் பி ஸ்லோ தி ப்ரோக்ராம். நீங்கள் அங்கங்கேயமாக லாகிங் அப்படிங்கிறது அந்த கோடை வந்து நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த மொத்த ப்ரோக்ராமும் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. அதாவது எக்ஸசிவ் லாகிங் கொடுக்கும்போது, நீங்கள் அதிகமான லாகிங் கொடுக்கும்போது உங்கள் ப்ரோக்ராம் ஸ்லோவாகலாம். ஸோ அது இது பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ்.
ஓகே. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து எப்படி லாகிங் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டெஸ்ட்.py வந்துருவோம். டெஸ்ட்.pyல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா லாகிங் சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் லாகிங். ஸோ ஓகே. ஸோ இந்த லாகிங்கை இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கான்ஃபிகர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் கொடுக்கு. ஸோ இதை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ ஆட் பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ எனக்கு இந்த ஆட் பண்ணி எங்கள் ரிசல்ட்டுங்க வந்து ரிட்டர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இல்லைனா ரிட்டர்ன் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி நான் என்ன பண்ணுறேன், லாகிங் இன்ஃபோவில் இந்த 2 இதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டாட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் ஸோ ரெக்கமெண்ட் பண்ணும். டீபக்கு, ஸோ பேசிக் ஃபார்மேட்டு, கிரிட்டிக்கலு, இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா டைப் இருக்கும். எரரு. ஸோ உங்கள் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது இந்த இடத்துல ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ஜஸ்ட்டு 2 நம்பரை ஆட் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து ஆடிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு கொடுக்க போகிறோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்ஃபோவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ லாகிங்.info அப்படிங்கிற நம்ம A&Pயோட ரிசல்ட்டு. ஸோ அதே மாதிரி நம்ம சப்ட்ராக்ஷன்லேயும் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மல்டிப்ளிகேஷன்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி ஆட்டோ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் கோபைலட் வந்து நீங்கள் இன்டிகிரேஷன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பைத்தான் test.py. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நம்மளோட இன்ஃபோ வந்திருக்கு. ஸோ நமக்கு ஆடிங் நடந்திருக்கு, சப்ராக்டிங் நடந்திருக்கு, மல்டிப்ளையிங் நடந்திருக்கு. ஸோ அதோட ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கப்புறம் எனக்கு உள்ளே வந்து ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ நடக்கும்போது எனக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு லாகிங் அப்படிங்கிறது எனக்கு மானிட்டர் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நம்ம எந்த ஒரு மாடியூலும் கொடுக்கல அப்படின்னா ரூட் அப்படிங்கக்கூடிய மாடியூலில் தான் அது வரும். ஓகேவா. ஸோ நம்ம எதாவது மாடியூல் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்தந்த மாடியூலுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நான் வந்து லாகிங்கில் ஸோ அந்த பேசிக் கான்ஃபிகரேஷனில் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இந்த லாகிங்கை வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஃபோ அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்நெட்லேருந்து நான் எடுத்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மேட்டோட டேட் ஃபார்மேட்டு, ஹேண்ட்லர்ஸு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி வந்திருக்கு, இன்ஃபோ ரூட் ஆடிங்னு சொல்லிட்டு நம்ம காமனாக மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு டேட்டு, அப்புறம் டைம் ஸ்டாம்பு, ஸோ அதுக்கப்புறம் ரூட்டு, என்ன இது இன்ஃபோவா இல்லைனா டீபக்கா இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வார்னிங்காக அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. நீங்கள் இதை ரன் பண்ணி இந்த லாகிங்.ஃபைல் ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் வந்து app1.login நம்ம கொடுத்துருக்கோமா, அண்ட் லாகிங்.ஸ்ட்ரீம் ஹேண்ட்லர் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல இப்படி கொடுத்தனால என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த app1.log வந்து இது க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது வரும். ஓகே. ஸோ தென் இந்த இடத்துல நீங்கள் இன்ஃபோ தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. இப்போது நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தான், எனக்கு ரெண்டுமே ஆட் பண்ணுது, எனக்கு ஒரு இன்ஃபோ நடக்கு. ஸோ நான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன் லாகிங்கில். இதே உங்களுக்கு வந்து எரர் பாஸ் பண்ணிக்கலாம், வார்னிங் அப்படிங்கிறது பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் வந்து ஏதோ ஒரு இன்புட் கொடுக்காங்க, ஸோ அது உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வார்னிங் மாதிரி கொடுத்து வார்ன் பண்ணலாம். இல்லைனா யூசர் வந்து ஏதோ இன்புட் கொடுக்காங்க, அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இன்புட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எரர் பாஸ் பண்ணி நீங்கள் இந்த லாகிங்கில் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களோட யூஸ் கேஸஸை பொறுத்து. குறிப்பாக இது வந்து நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது பார்ப்போம், ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகே. இப்போ உங்களுக்கு புரியுமான்னு தெரியலை. ஸோ பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லாகிங்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இதில் மாடியூல்ஸை வந்து நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ மாடியூல்ஸை பொறுத்தவரை இந்த மாதிரி மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ logger1 logger2 சொல்லிட்டு. ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு ஸோ நான் இதை கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நான் லாகர் 1 லாகர் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ லாகர் 1 அதாவது இந்த மாடியூல் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடியூல். இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நான் இதை பொறுத்தவரை எனக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா அரித்தமெட்டிக் சரியா. ஸோ ஆட் சப்ட்ராக்ட் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ வந்து அரித்தமெட்டிக். ஸோ அரித்தமெட்டிக்கை பொறுத்தவரை நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன். ஸோ லாகர் 1 லாகிங் டாட் கெட் லாகர் இதில் வந்து நான் வந்து அரித்தமெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். அரித்மெட்டிக் மாடியூல். ஓகே. ஸோ அப்புறம் லாகர் 1 செட் லெவலில் வந்து நீங்கள் லாகிங் டாட் நான் இந்த இடத்துல இன்ஃபோ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நமக்கு ஒரே ஒரு மாடியூல் தான் இருக்குது. உங்கள் ப்ரோக்ராமில் 2-3 மாடியூல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு அதில் இன்ஃபோ அப்படிங்கிறது நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஸோ உங்களோட லாகிங் 1 இங்கே லாகர் 1 இருக்கா. ஸோ இந்த லாகர் 1 நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல கமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா ஸோ இந்த இடத்துல பேசிக் கான்ஃபிக் அப்படிங்க கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லாகிங் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். இப்போ நம்ம செப்பரேட் மாடல் க்ரியேட் பண்ணிட்டோம்ல. அப்போ இந்த இடத்துல நம்ம லாகிங் 1 அப்படிங்க நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே லாகிங் 1 அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் லாகிங் 1 சாரி லாகர் 1. ஸோ இங்கே நம்ம லாகர் 1 சொல்லி தானே கொடுத்துருக்கோம். லாகர் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல நம்ம மாடியூலுக்கு அரித்தமெட்டிக் மாடியூல்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஸோ நான் வந்து இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு மாடியூலோட நேம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லாகர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபார் கேப்சரிங் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து டீபக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல லாகிங் டாட் இன்ஃபோ போட்டிருக்கோம்ல. ஸோ எங்கன்னா உங்களுக்கு பிரேக் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல டீபக்கிங்கில், அங்கேனா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல லாகிங் டாட் இன்ஃபோக்கு பதிலாக லாகிங் டாட் டீபக் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்குங்க. ஓகே. ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணும்போது ஸோ எனக்கு ரன் ஆகலை. ஸோ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து மாடியூல் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து என்ன மாடியூல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் செட் லெவலில் இன்ஃபோ கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டீபக்குன்னு கொடுப்போம். ஓகே. ஸோ டீபக்குன்னு கொடுத்துட்டு இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு டீபக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அதாவது நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் எப்படி கொடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து டீபக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இதை வந்து நீங்கள் டீபக்கிங்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய டைப் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ டீபக்கிங், இன்ஃபோ, கிரிட்டிக்கல், எரர், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்தந்த ப்ராஜெக்ட் வரும்போது யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போதைக்கு லாகிங்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம லாகிங்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ ஒரு லாகர் பேசிக்கான லாகர் எப்படி க்ரியேட் பண்ணலாம், லாகரை வந்து எப்படி நம்ம கான்ஃபிக் பண்ணணும். ஸோ மல்டிபிள் லாகர்ஸ், ஸோ மல்டிபிள் லாகர்ஸ்னால் இதான் மல்டிபிள் லாகர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம இதில் பார்த்துட்டோம். நான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா டீபக்கிங்லேயும் எல்லாமே கவர் பண்ணிட்டேன், லாகிங்லேயும் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் ஸ்ட்ரீம்லிட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.